ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ட்ராமா தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பிராண்டிங் சாங்ஸுங்கிற ஒரு சோல் ஸ்வாப்பிங் ட்ராமா தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ராமாக்கு நம்ம என்ன சொல்ல போறது இல்ல. அப்படியே ஸ்டோரியோடய நம்ம கதை பார்த்துக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியை போய் செக் பண்ணிட்டு வெளியில வரும்போது யாரும் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். இவரும் அந்த பர்சனை பார்த்து பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த பர்சன் ரேபிட் மாஸ்க் பார்த்தா போட்டிருப்பாங்க. அதில் பிளட் வர மாதிரி தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் அது ஒரு ஆக்டராக தான் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் ஷூட் மாதிரி ஒரு பர்சன் காட்டிட்டு இருக்காரு இல்லையா. இவர் பேர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கா இல்லையா, இவர் பேர் பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் பியூட்டின்னு சொல்கிற ஒரு பிராண்டோட ஓனர். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபர் வாங்குறதுக்காண்டி தான் இவர் இதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அவரும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தானே வரணும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாமும் இந்த மாதிரி ஹீரோயின் கண்டிப்பாக வர மாட்டாங்கம்பாங்க. ஏன்னா இவர் வேணும்ன்ட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட லேட்டாக தான் லொக்கேஷன் சொல்லியிருப்பாங்க, சேஞ்ச் ஆயிடுச்சு நீ வந்துருன்ட்டு. இவங்க வரும்போது பார்த்தா அந்த இடத்துல செம்ம டிராஃபிக்காக தான் இருக்கும். கூட உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நாம் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே லாஸ்ட் மினிட்ல சொல்லிக்க நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு இவங்க நாம பிடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனும் நீயும் வேலையில் கவனமாக இருந்திருக்கணும், உன் மேலேயே இல்லை தப்பு இருக்குன்ட்டு டாக்ஸி டிரைவரை பார்த்தேன். இந்த மாதிரி 5 மினிட்ஸில் என்ன அந்த இடத்துல ட்ராப் பண்ணுங்க, உங்களுக்கு $300 கொடுப்பேன்பாங்க. அவரும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு, போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் 400 500ன்னு சொல்லி சொல்லும்போது டாக்ஸி டிரைவரும் பண்ண அவருக்கு தெரிஞ்ச குறுக்கு வழியில் கொண்டு வந்து ஹீரோனை 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ட்ராப் பண்ணி இடத்துல நாம இருக்கிறத பார்த்து இவன் திருந்தவே மாட்டான்ட்டு ஒரு ஆக்டருக்கு பண்ண இவங்க கால் பண்ணி பேசிட்டு வருவாங்க. இன்னும் 3 மினிட்ஸில் இந்த லொக்கேஷனில் வந்துருன்ட்டு அவர் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லி சொல்லும் போதுல ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அசிஸ்டண்ட்டு பண்ண ஹீரோன் கூட வரலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோன் ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. அவங்க ஓகேன்னு சொல்லி புரிஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து வந்துருவாங்க. ஹீரோனும் பண்ணா மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வரும்போது ஓனரும் ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி லேட்டாக வந்திருக்கு, என்ன காரணம் சொல்ல போறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நான் ஒன்றும் லேட்டாக வரலையே, நீங்கள் சொன்ன டைமில் எனக்கு இன்னும் பேலன்ஸ் டைம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரு டைமை பார்த்தா இன்னும் 3 நிமிஷம், இந்த 3 நிமிஷம்ல உங்களால் என்ன கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஆக்டர் காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த பார்த்துட்டு ஹீரோயின் இவன் 3 டைம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸில் மாட்டியிருக்கான், இவனோட இமேஜை காப்பாத்துறதுக்கு நான் பர்சனல் பிராண்டிங் பண்ணியிருக்கேன், அதனால இவனை வச்சு என்னால் ஆட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஓனரும் உன்னை எப்படி நான் ட்ரஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பாங்க. பார்த்தா கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா 3 நிமிஷத்தில் வரணுன்ட்டு, அந்த ஆக்டர் இவராக தான் இருப்பார். அவரும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்படியே வந்திருப்பாங்க போல். ஹீரோனை பார்த்து உள்ளே வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணால் உள்ளேயே விட மாட்டாங்க. இதுக்கு எதுக்குடா என்னை கூப்பிட்டான்ட்டு அவர் அங்கே நின்று புலம்பிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஓனருக்கு ஹீரோனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடை கொடுக்கணும்னு சொல்லி தோணியிருக்கும் போல். இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே பேசலாமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் பப்ளிக்லாம் பார்த்தா பரவாயில்லையா, ஒரு ஏஜென்சி கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத பற்றின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி மீடியா கவரேஜ் நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்பவே முக்கியம்ன்ட்டு பேசுகிறக்காண்டி பண்ண ஹீரோனை கூப்பிடுவாங்க. ஆனால் பக்கத்தில் தானே நாம் இருக்காது, நானும் வாக்கிங்க்கு வரட்டான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனை அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது, நீங்கள் வாக்கிங்கில் இப்போ நம்ம ஆஃபீஸ் போயிருங்களேன்ட்டு ஓனர் கூட பேசுகிறக்காண்டி இவங்க ஆக்சுவலி இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ரீபிராண்டிங் ப்ராடக்ட் தான் பார்த்தா ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறக்காண்டி தான் ஹீரோயின் ஏஜென்சிக்கு வந்திருப்பாங்க. ஹீரோனும் எங்கள் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒர்க் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி சொல்லும்போது ஓனரோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இந்த பாப்அப் ஸ்டோர் நம்ம வைக்கிறோம் இல்லையா அதுக்கு இதுதான் இடம்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த இடத்த நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம், இந்த இடத்துல பாப்அப் ஸ்டோர் வரக்கூடாதுன்ட்டு. ஹீரோயின் அந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் சொன்னது கரெக்டா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்அப் ஸ்டோர் வந்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி மீடியா கவரேஜ் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் இவங்க ஓகே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டும் பண்ண ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. இவங்க தான் ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிட்டாங்க இல்லையா, அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் தான், அதை பற்றி போஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் போட ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோயினும் என்ன கேப்ஷன் வச்சு போட்டுட்ருக்கேன்ட்டு இவங்களே பண்ண கேப்ஷன் வாங்கி போடுவாங்க. நடக்கும்போது கூட என்னென்ன அடுத்தடுத்து என்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க்கில் தான் இருப்பாங்க. இந்த போஸ்ட் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த விஷயம் பண்ணால் நல்லா வைரலாகவே போகும். ஹீரோனை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பண்ணால் 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜர் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கும். ஏன் ஹீரோயின் யூடியூப் சேனல்லாம் கூட இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றிலாம் ஆஃபீஸில் நாங்கள் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு, ஹீரோயின் வர வர நம்ம கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க இப்படி இருந்தாங்கன்னா இவங்களை யார் டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் சைடில் இருந்து டேட் பண்ணுறதை விட இவளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, இவளை சுற்றி எனிமீஸ் நிறையா பேர் கிரியேட் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹீரோயின் பண்ண நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் சாதாரணமாக தட்டி விட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் டயர்டாக உட்காந்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்பாங்க. ஆனால் இவங்களை மீட் பண்ணுறக்காண்டி டேரக்டர் லேடி வந்திருப்பாங்க. இவங்க 3 பேரும் உட்காந்து பேசுவாங்க. அப்போ டேரக்டர் லேடியும் இந்த மாதிரி எக்ஸியோ பியூட்டி கூட ஒர்க் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏன்னா அந்த ஓனரோட பிஹேவியர் கொஞ்சம் சரி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட்டில் அனிமல் ஆயிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் வந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்அப் ஸ்டோர் வர இடத்துல ஆனிமே ஷோஸ்லாம்
கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துல வேற ப்ரொடெக்ட் போயிட்டுருக்கு. அதை நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் பிரச்சனை இருக்க இடத்துல தான் நம்ம வேலை இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ப்ரொடெக்ட் பண்றவங்கள வெளியில அனுப்பணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா 2 சைடும் பார்த்தீங்கன்னா, விடாம அந்த டோர பார்த்தீங்கன்னா புடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாரி உங்கள உள்ள அலோ பண்ண மாட்டோன்ட்டு. அப்ப கம்பெனி சைட்லேருந்து ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன ஹீரோ அந்த சைடு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா இவரு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஃபேக்ட்ரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரு போராடிட்டு இருப்பாங்க. அங்க உள்ள ஒரு பர்சனும், "நீ அந்த கம்பெனில ஒர்க் பண்றியான்னு?" சொல்லி கேட்கும்போது, "ஆமாங்க இன்டென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்பாங்க." அப்புறம் "இங்க என்னடா பண்றேன்னு?" சொல்லி கேட்கும்போது, "ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஆளு. இந்த இடத்துல ஒரு ஆபத்து வருதுன்னா நான் உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம கம்பெனி எதிர்த்து போராடுவோம்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பாப்அப் ஸ்டோர் வரக்கூடாதுன்ட்டு இவரு ஒர்க் பண்ற கம்பெனிக்கே பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்டா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க." அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல நம்மளுக்கு ஆஃபீஸ்ல தான் காட்டுவாங்க. ஹீரோக்கு அங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் பயந்துட்டு இருக்காங்க ஹீரோ பண்ண வேலைக்கு. ஆனா இவரு பார்த்தீங்கன்னா அந்த பாப்அப் ஸ்டோர் வரக்கூடாதுன்ட்டு கம்பெனிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட்ஸ்லாம் குடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்தா உன் கதை காலின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டீம் லீடர்ஸ் வந்துட்டு, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டாவே நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கியே. இந்த விஷயம்லாம் ஹீரோனுக்கு தெரிய வந்து நீ அவ்வளோதான்" சொல்லும்போது, ஹீரோ மிரட்டுற மாரி பக்கத்துல வந்துட்டு, "நீங்க எதுக்கு ஹீரோயினுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? நான் ஹீரோயினால தான் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் நான் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிறேன். ஹீரோயின்லாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அவளுக்கு மூளையே கிடையாது தெரியுமான்ட்டு" ஹீரோயின பத்தி பார்த்தீங்கன்னா மோசமா பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா பின்னாடி ஹீரோயின் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அமைதியா இருடான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ "நான் பேசதான்ல செய்வேன். எனக்கு அவள பத்தி நல்லாவே தெரியும். அவளுக்கு அறிவே கிடையாதுன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் "ஆமா இல்லன்னு" சொல்லுவாங்க. ஆமாமா அவளுக்கு கிடையாதுன்னு திரும்பி பார்த்தா தான் ஹீரோயின் இருக்கிறத ஹீரோ பார்ப்பாங்க. லைட்டா ஜர்க் வாங்குவாங்க. ஹீரோயினும் ஆஃபீஸ்ல வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என்ன ஹீரோயின் ஹீரோவ ஆஃபீஸ் கூப்பிடுறாங்கன்ட்டு, இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்ட்டு வெளில நின்னு பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் இந்த மாரி எதா இருந்தாலும் எல்லாத்து முன்னாடியும் ஆஃபீஸ்க்கு வர சொல்றது, எதா இருந்தாலும் தனியா பேசியிருக்காமேன்னு சொல்லும்போது, ஹீரோயினும் "உனக்கு என்ன பிரச்சனைன்னு?" சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் "இல்ல இந்த மாரி நம்ம ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்றோம்னா, அத பத்தி தீர எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லுவீல்ல. அதனால தான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணேன் மேடம்னு" சொல்லி சொல்லும்போது, ஹீரோயினும் "என்ன சொல்றேன்னு?" சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்சேஞ்ச் சொல்ற கம்பெனி பத்தி நிறைய விசாரிச்சு பார்த்துருப்பாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ யூஸ் பண்றாங்க. அனிமலோட ஆயில யூஸ் பண்றாங்கன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட எடுத்து காட்டும்போது, ஹீரோயின் அத பார்த்து லைட்டா கடுப்பாயிட்டு, "இங்க பாரு, நீ இந்த இடத்துல இன்டர்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நீ எனக்கு கீழ ஒர்க் பண்றீன்னா, நான் என்ன சொல்றேனோ அத தான் நீ கேட்டு செய்யணும். நீ பாட்டுக்கு தனியா போய் எதையும் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரியான்னு?" சொல்லி சொல்லும்போது, ஹீரோவும் இந்த மாரி மார்க்கெட்டரோட ஃபர்ஸ்ட் விஷயமே எல்லாத்தையுமே தீர விசாரிக்கிறதானேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயின் பண்ண ஒரு காலேஜுக்கு லெக்சர் குடுக்க போயிருப்பாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா நல்ல இமேஜோட தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயின் கூட பார்த்தீங்கன்னா செல்ஃபிலாம் எடுத்துட்டு, "இந்த மாரி எனக்கும் மார்க்கெட்டரா ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. ஏதாச்சும் ஆஃபர் இருந்தா சொல்லுங்களேன்னு" சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் "நீ எதுக்கு மார்க்கெட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு?" சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் "நான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட ஈஸியா பேசி பழகிருவேன். அதுதானே மார்க்கெட்டருக்கு முக்கியமான விஷயம். என்னால அது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி குட் லுக்கிங்ல நீங்க ஆஃபீஸ்ல எடுத்துக்க மாட்டீங்களான்னு?" சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் "நாங்க ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒவ்வொரு மாரி ஹேண்டில் பண்ணுவோம். அது உனக்கு தெரியுமான்னு?" சொல்லி கேட்பாங்க. ஹீரோ "அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பர்சனை நம்ம லவ் பண்ணோம். அந்த மாதிரி லவ் பண்ணனா கஸ்டமர்ஸை ஈஸியாகவே நம்ம அட்ராக்ட் பண்ணிடலாம் அந்த ப்ராடக்ட் தாண்டி. அதே மாதிரி தான் எல்லா பர்சனுக்கும் உங்களுக்குன்னு லவ் பண்ணுற ஒரு பர்சன் கிடைச்சாங்கன்னா எல்லாமே மாறும்னு" சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த விஷயத்தை பார்த்தா நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோனும் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ண வெளில அமுச்சு வச்சிருவாங்க. ஹீரோனும் பண்ண தலையில கை வச்சுட்டு இவனை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல நம்மளுக்கு ஹீரோயின் அசிஸ்டன்ட் அப்புறம் இப்போ ஒருத்தர் இருக்கா இல்லையா, இவர் பேர் நம்ம கொலிகன்னு வச்சுக்கலாம். இவங்கலாம் பாப் ஸ்டோர் ஓப்பன் பண்ண போறாங்க. அதுக்கான இன்வைட் ஆன டிசைன் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் அந்த விஷயத்த பார்த்துட்டு ஹீரோ சொல்லியிருப்பா இல்லையா, இந்த மாதிரி அவங்க அனிமல்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த விஷயத்தை யோசிச்சு இந்த மாதிரி நம்ம இது ஸ்டார்ட்லேருந்து ஒர்க் பண்ணலாம். எக்கோ ஃப்ரெண்ட்லியான இன்வைட் கார்டெலாம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு கொலிகை பார்த்து சொல்லுவாங்க. அப்படியே அங்கேருந்து போகும்போது கொலிகும் டின்னர் ஒன்றா சாப்பிட்லான்னு சொன்னீங்கன்னு சொல்லும்போது, "நீ அசிஸ்டன்ட் கூட போய் சாப்பிடுன்னு சொல்லி நம்ம எங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, கொலிகும் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி போயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்க்கு ஒரு மாதிரி அப்படியே நம்மளுக்கு இந்த சரி ஹீரோ தான் காட்டுவாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட நீ ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நீ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு டென்ஷன் ரிலீஃப்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் என்ன பேசிட்டு இருக்க, அந்த மாதிரி கிடையாது, என்னோட தாட்ஸை ஹீரோயின் கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீ ஹீரோயின்
ஹீரோனுக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுத்துட்ருக்க. போகிற போக்க பார்த்தா நீ பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஆகும்போது உன்னை அண்டர் டாகில் கொண்டு போய் போட்டுற போகிறாங்க பாரும்பாங்க. ஹீரோவும் என்ன சொல்கிறேன் அண்டர் டாகான்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருமே பண்ண சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறையா லெவல்ஸ் இருக்காமா. ஃபர்ஸ்ட் லெவலில் ஹீரோனுக்கு பிடிச்ச ஃபேவரட் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் பார்க்குற பர்சன்ஸை வச்சுப்பாங்க. செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா கொலிக் இருக்கா இல்லையா, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் எல்லாமே பார்த்துப்பாங்க. அதுலேயே 2 கேட்டகரியாக இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. உள்ளே மோசமான கேட்டகரி தான் பார்த்தீங்கன்னா அண்டர் டாக். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லேவ்ஸ் மாதிரி தான் நடந்துப்பாங்க. எந்த ஒரு காரணமே இல்லாமல் ஒன்று அண்டர் டாகில் தூக்கி போட்டுருவாங்க. அதனால் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டேருந்து ஹீரோக்கு டெக்ஸ்ட் வரும். இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து என்னை மீட் பண்ணிட்டு ஹீரோ அதை பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலேன்ட்டு அந்த ஹோட்டல் முன்னாடி வந்து நிற்பாரு. உள்ளே போகலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கால் வரும். இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஹீரோவும் இல்லைங்க இந்த மாதிரி உங்களோட எம்ப்ளாயி நான் இந்த மாதிரி தனியாக ஹோட்டலில் மீட் பண்ணலாமா, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் மேலே வான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க. பார்த்தா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸியூ பியூட்டி ப்ராடக்ட் ஓனர் இருக்கா இல்லையா, அவரு கூட மீட் அப் பண்ணுறக்காண்டி தான் ஹீரோவை வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன கேட்கணுமா கேட்டுக்கோன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்ஸில் அனிமலோட ஃப்ளஷ்லாம் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவரு சிரிச்சுட்டே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஃபைலை காட்ட சொல்லுவாங்க. பார்த்தா இவரே பண்ண ஒரு ப்ராடக்ட்டை டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி இது வீகன் ப்ராடக்ட் தான், எந்த அனிமல்ஸோட இதுவும் யூஸ் பண்ணலன்னு சொல்லி வந்திருக்கும். ஹீரோ நீங்கள் இதை நீங்களே எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஓனரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம வளர வரல எல்லாருமே நம்மளை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க, அதை போக்குறக்காண்டி நானே என் ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கும் நம்பிக்கை வந்துடும். ஓகே இவங்க ப்ராடக்ட் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தோன்னா ஓகே சொல்லிடுவாங்க. அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி சாரி நான் கேட்டுக்கிறேன், இந்த ஃபேஸை பார்த்தா உனக்கு மன்னிக்கணும்னு தோணலையா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வெளியில் பேசுனதை வச்சு தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே கிளியர் தெரியுமான்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க, எப்படி இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டை நியூ யூஸ் பண்ண போகிறது இல்லை, இது கேர்ள்ஸ்க்கான ப்ராடக்ட் தானேன்னு சொல்லும்போது ஹீரோவும் என்ன நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமான்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோலாம் எடுத்து காட்டிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே மார்க்கெட்டர்ஸ், நம்ம கஸ்டமருக்கு உண்மையாக இருக்கணும், அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், 2 பேர்த்துக்கும் சாதகமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் உனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும், மித்த வேலையில் நீ குறுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா யங் மூமெண்ட்டு ஹீரோனை பார்த்து சொல்லிடுவாங்க. ஹீரோயின் காரை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு காரை விட்டு கீழே இறங்கும்பாங்க. பின்னாடி கார்லேருந்து ஆரன் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோவும் இங்கே இறங்கணுமா ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் இறங்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பாதி வழியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஹீரோக்கு பண்ண ஹீரோயின் கிட்டேருந்து டெக்ஸ்ட் வரும். இந்த மாதிரி நாளைக்கு நீ ஃபேக்ட்ரியை போய் விசிட் பண்ணிடுறேன்ட்டு ஹீரோ அதை பார்ப்பாங்க. அப்படியே ஹீரோயின் பண்ண வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா ஹீரோனோட ரூம் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபாக இருக்கும். இந்த ஒர்க்கர் கிட்ட எவ்வளோ டைம் சொல்கிறதுன்னு தெரியல, லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகிறாங்களேன்ட்டு இவங்க லைட் போடலாம் சொல்லி வருவாங்க. பார்த்தா ஃப்ரெண்டோட லைட்டும் ஆஃப் ஆயிடும். ஹீரோனுக்கு இருட்டுனா பயம் போல், இருட்டில் ஏதோ கருப்பான கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோனை தொடர மாதிரி இருக்கும். ஹீரோன் பயந்துட்டே பார்த்தீங்கன்னா லைட் போடுறக்காண்டி வருவாங்க. பயந்துட்டே லைட்டையும் பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. உடனே பேக்லேருந்து ஒரு டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு ரொம்ப பயத்திலே தான் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. உடனே ஹவுஸ் கீப்பிங் கால் பண்ணி நாளையிலேருந்து ஒர்க் பண்ண வராதிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலே உட்காந்துருக்கும் போது ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வரும். அவர் ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி என்னோட ஒர்க் அவுட் இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன், இதுக்கு தான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஃபேக்ட்ரி போகலான்னு சொல்லியிருக்கீங்களே அது என்ன டேட் மாதிரியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இக்னோர் தான் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி பயத்துலேயே அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு ஹீரோ வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனோட இன்டர்வியூ தான் பார்த்துட்டே கிளம்புவாங்க. அப்படியே ஹீரோயின் இன்னைக்கு எங்கே போகிறாங்க அவங்க மீட்டிங்கில் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ஹீரோனை பார்க்கறக்காண்டி வருவாங்க. இவருக்கு பிளான்ஸ்லாம் பிடிக்கும் போல் நிறைய பிளான்ஸ் அந்த இடத்துல வளர்த்திட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. உள்ளே போகலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ தோட்டிலேருந்து கூப்பிட்றத பார்ப்பாங்க. வெயிட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லி ஓடி வரும்போது சைடில் வர காரை பார்க்க மாட்டாங்க. கார் ஆரன் அடிக்கும் போது ஹீரோ பண்ண பயந்து தடுக்கி விழப்பாரி போயிடுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்ச் பண்ணிடுவாங்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் என்னதான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் பப்ளிக் பிளேஸில் இப்படியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் பண்ண கீழே விட்டுருவாங்க. ஹீரோனும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இல்லை உங்களை பார்க்குறக்காண்டி தான் வந்தேன், ஃபேக்ட்ரிக்கு போகணும்ல அதனால தான் சொல்லி சொல்லும்போது ஹீரோனு என்னை பார்த்துட்டு இல்லை கிளம்புன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ பண்ண ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்ததை மறந்துட்டிங்களா, நம்ம 2 பேரும் ஒன்றா ஹோட்டல் போனோமேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஹீரோனும் சரி சொல்லும் என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் நீங்கள் நம்புறீங்களா அந்த எக்ஸியூ ப்ராடக்ட்டில் எந்த தப்பும் இருக்காதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் அதான் நேற்று சிஇஓ கிட்டே பேச வச்சேன்ல இப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் எனக்கு தெரியுது, ஆனாலும் உங்களால் நம்பிக்கையாக சொல்ல முடியுமா, உங்கள் சோலை ப்ராமிஸ் பண்ணி என்கிட்ட சொல்ல முடியுமா அந்த ப்ராடக்ட்டில் எந்த தப்பும் இல்லைன்னு
இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் ஓகே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் என் சோல் மேனேன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் ஓகே நான் அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறேன், ஏதாச்சும் தப்பாக இருந்தால் நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்னு சொல்லும்போது ஹீரோன் தேடுற ஏதோ ஒன்று பண்ணிட்டு போன்ட்டு ஹீரோன் பண்ணால் உள்ளே போகலான்னு பார்ப்பாங்க. டக்குன்னு ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோ, என்ன கொஞ்சம் லாங் ட்ராவலாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோவும் ஏன் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க செக் பண்ணி இவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஃபேக்ட்ரி பண்ணால் ரொம்ப தூரமாக இருக்கும். ஹீரோ இதை பார்த்துட்டு இப்படி பழி வாங்கிட்டாங்களேன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பண்ணால் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது ஹீரோ கிட்டேருந்து டெக்ஸ்ட் வரும், இந்த மாதிரி தேங்க்யூ நான் லாங் ஜேர்னி போகிறேன்ட்டு. ஹீரோ தான் பண்ணால் ஃபோட்டோ அமைச்சிருப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்து ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க, டெலிட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பண்ண அந்த இடத்துக்கு அந்த டேரக்டர் லேடி வருவாங்க. என்னம்மா பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து டெக்ஸ்டான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் உங்களுக்கு தெரியும்ல நான் இதுவரை யாரையும் டேட் பண்ணது கிடையாது, பாய் ஃப்ரெண்டுக்குலாம் எனக்கு டைமே கிடையாதுன்னு சொல்லி போகும்போது அவங்களும் இந்த மாதிரி நீயும் உன் லைஃபுக்கு டைம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிஓ பற்றி சொன்னல அதை பற்றி ஏதாச்சும் யோசிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களும் உன் லைஃப்பை நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திக்காத, பிஸ்னஸுங்கிற வேறு கடைசியில் நீ என்ன மாதிரி ஆயிடக்கூடாது அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ உயரம் போகிறோமோ அந்த மாதிரி நிறைய அப்டக்கல்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், ஆனால் நம்ம டாப்புக்கு போகிற வரையும் அதை பற்றி எதுவுமே யோசிக்கக்கூடாதுன்ட்டு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு புது கேரக்டர் காட்டுவாங்க. நாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பாங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோனும் அந்த லேடி அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்துட்டு ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நீ எக்ஸ்யூ ப்ராடக்ட்டை நீ எடுத்துக்கிட்டியாமே அது நாமக்கு வந்ததாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் யாருக்கு அது செட் ஆகுமோ அது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை என்ன பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸிக்யூட்டிவ்ஸோட மீட்டிங், இந்த இடத்துல நாமுக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்கும்போது ஹானும் இந்த மாதிரி அதே தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், நீயும் எக்ஸிக்யூட்டிவ்லாம் கிடையாது, நீ என்ன பார்த்து கேட்பாங்க. ஹீரோனும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லும்போது ஹானும் சிரிச்சுட்டே இந்த மாதிரி நீ எவ்வளோ நக்கலாக பேச முடியுமா பேசு, உன் லைஃப்பை உன் பக்கத்தில் இருக்காங்களே லேடி அவங்கள மாதிரி தான் ஆகும் போது வேணா பாருன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி மோசமாக பேசுவாங்க. ஹீரோனை எடுத்து பேசலான்னு சொல்லி வரும்போது லேடி வேணாம் இல்லை விட்டுருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹானும் இந்த மாதிரி நீ அந்த ப்ராடக்ட் எடுத்துருக்கலாம், அதுக்கான வேலையில் நீ பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கவலை, அது என்னோட வேலை, நான் அதை நல்லாவே தான் பார்த்துப்பேன்பாங்க. அப்படின்னு சரி நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவரும் ட்ரெயின் ட்ராவலில் நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க. வந்து பார்த்தா ரூரல் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல பஸ் மட்டும்தான் இருக்கும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஹீரோக்கு வாமிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பக்கத்தில் ஒரு தாத்தா இருப்பார், அவர் மேலே படுத்து தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கும் வந்திருப்பாங்க. ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த வண்டியெலாம் ஓட்டிட்டு அங்கே உள்ள அசிஸ்டன்ட் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த லேபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் லேப் இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டும் அப்புறம் பின்ன என்னங்க நாங்கள் சும்மா ஷோக்காண்டி வச்சுட்ருக்கோம்னு நினைக்கல, அந்த மாதிரி கிடையாது, எப்பயுமே எங்கள் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும், எப்பயுமே எங்கள் லேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா வீகன் தான் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி டப்பாலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தா இந்த புல் கீரைலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டப்பாலாம் இறக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் தானே தயாரிக்கிறீங்க, இதுக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்கறத பார்த்து மறைக்க ட்ரை இந்த மாதிரி லஞ்சுக்கு என்ன சாப்பிடலாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவை அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் கிடைக்குமோன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவரும் சமாளிச்சு ஓ கிடைக்குமே சொல்லிட்டு ஹீரோ பண்ண அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படியே சரி நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுவாங்க. ஆஃப்ஸ்க்கு வரும்போது ஹீரோ கிட்டேருந்து டெக்ஸ்ட் வரும், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு உங்களால் தான் வந்த ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு சென்ட் பண்ணி ஆஃபீஸில் இருக்க சமயத்தில் ஊனக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கால் வரும். அவரும் இந்த மாதிரி அந்த பையனோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு, அவன் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டானான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் அவனால இனி எந்த பிரச்சனையுமே வராது, அவன் உங்களுக்கு ஃபேனே ஆயிட்டான்ட்டு ஹீரோ பற்றி தான் பேசுவாங்க. ஹீரோனும் இந்த மாதிரி அந்த எக்ஸ்யூ ப்ராடக்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாதான்னு சொல்லி கேட்கும்போது ஓனரும் இந்த மாதிரி நாளைக்கு உன் சேர்மனோட நான் சாப்பிட போகிறேன், உன்னை பற்றி பேசலான்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சொல்லி இது முக்கியமாக எக்ஸ்யூ ப்ராடக்ட் முக்கியமானு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு, நீங்கள் எதாக இருந்தாலும் கரெக்டாக தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபரை பண்ணால் இன்டெரக்டாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க இன்வைட் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கார்டு பார்க்குறக்காண்டி வந்திருப்பாங்க. இவங்களும் பார்த்தா சிம்பிளாக ஒரு கார்டு இருக்கு, இதுவே நீட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது கொலிக்கும் அதை ஏன் பார்க்குற இதை பார்க்கலாமேன்ட்டு ஒரு காடை பார்த்தா சன்லைட்டில் வச்சு காட்டுவாங்க. அதில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓஷன் மாதிரி பார்த்தா அழகாக ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஹீரோன் அதை பார்த்துட்டு இது ரொம்பவே அழகாக இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எக்ஸ்யூ ப்ராடக்ட்டில் சீ வாட்டரை வச்சு ஒரு ப்ராடக்ட் செய்வாங்க, அதை பேஸ் பண்ணி தான் இது கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோன் எனக்கு பிடிச்சிருக்கும்பாங்க. அவரும் இந்த மாதிரி என்ன பிடிச்சிருக்கா இல்லை இந்த காடை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் இந்த காடு நல்லா இருக்குது, அப்புறம் உன்னை எனக்கு கொலிகா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரும் இனி எவ்வளோ நாளைக்கு தான் நீ சிங்கிளாக
தான் இருக்க போகிறா, ஏதாச்சும் டேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாமேன்ட்டு இன்டேரக்டாக பண்ணால் டேட்டை கூப்பிடுவாங்க. ஏன்னா இவருக்கு ஹீரோனை பிடிக்கும். ஹீரோனும் பக்கத்தில் ஏதோ சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்த கான்செப்டை நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு அந்த இடத்துலையும் பார்த்தா ஒர்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க இவங்க பேசிகிட்டு இருக்க விஷயத்த பார்த்தா டோர்லேருந்து அஸ்டன்ட் பார்ப்பாங்க. அஸ்டன்ட்டுக்கு கொலிக் மேலே ஒரு கண்ணு. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோன் அங்கேருந்து போனோடனே கொலிக் பண்ண டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சாப்பிட போகலாமான்ட்டு. அவ்வளோ அந்த டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது தான் அவங்க டிபியை செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா இவங்க 2 பேர் இருக்க ஃபோட்டோவை தான் பார்த்தா டிபியை வச்சுருப்பாங்க. இதுக்கு இவ டிபியை வச்சுருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல பண்ண அஸ்டன்ட் வருவாங்க. இந்த மாதிரி என்ன விஷயம் சாப்பிட போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் அஸ்டன்ட் கிட்ட எதுக்கு ஏன் ஃபோட்டோ டிபியில் வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அஸ்டன்ட்டும் கவலைப்படாதீங்க, இது நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லும்போது அஸ்டன்ட் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது அஸ்டன்ட்டுக்கு பண்ண ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுவாங்க. அங்கேருந்து வரும்போது அவங்க 2 பெரிய பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க போல். ஹீரோ தூக்க முடியாமல் தூக்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல 2 ஸ்கூல் பொண்ணுங்க அந்த எக்ஸியூ ப்ராடக்ட்டோட விளம்பரத்தை பார்த்து இந்த மாதிரி இவங்களாம் பெரிய பிராண்ட் தெரியுமா, இவங்களை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், ப்ராடக்ட்லாம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி பேசுகிறத ஹீரோ கேட்பாங்க. நானும் பார்த்தா எக்ஸியூவை ட்ரஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்ட்டு இவர் ஃபோனை பார்த்தா மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தேடிட்டு ஐயோ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமான்ட்டு திரும்பி பார்த்தா அந்த ஃபேக்ட்ரிக்கு வருவாங்க. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி உள்ளே வரேன், இந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போக வரல, என் ஃபோன் மிஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் சொல்லிட்டு இவரே தனக்கு தானே பேசிட்டு ஃபோனை எடுக்கிறக்காண்டி வந்து ஃபோனை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஹீரோவை என்ன சவுண்டுன்னு சொல்லி டார்ச் அடிச்சுட்டு ஒவ்வொரு இடமா பார்த்தா போயிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு இடத்துக்குள்ளே அவர் போகும்போது பார்த்தா ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருவாங்க. அப்போ தான் டார்ச் அடித்து பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தா ஒரு முயல் குட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோவும் பார்த்தா பக்கத்தில் போவாங்க. பார்த்தா அது கண்ணில் அடிப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயினும் எல்லா விஷயத்தையும் பார்த்தா யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோ பார்த்தா இந்த இது வீகன் ப்ராடக்ட்டே கிடையாது, இவங்க அனிமல்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னதாகட்டும். அதே மாதிரி டாக்டர் லேடியும் பார்த்தா இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓனர் பண்ண மீடியா கவரேஜ் முக்கியம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படியே இந்த சரி ஹீரோ பண்ண அந்த முயல்குட்டியை கையில் தூக்கிட்டு ஒரு டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவார். பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முயலை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ண மாதிரி இருக்கும், ஒரு லெபார்ட்ரி மாதிரி இருக்கும். ஹீரோ அந்த லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல முழுக்க முயல் குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருப்பாங்க. அது லைட் ஆன் உடனே சத்தம் போடுறது பார்த்தா ஹீரோ பார்ப்பாரு. அப்படியே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது தான் காட்டுவாங்க. ஹீரோயின் காலேஜுக்கு லெக்சர் கொடுக்க வந்திருப்பாங்க. அங்கே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின் எடுக்கும்போது அவர் போய் உட்காந்துருப்பாங்க. லேட்டாக வந்தாங்க நீங்கள் தானே, கொஷின் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்படி தான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சீனை நம்மளுக்கு காட்டுவாங்க. இதோடையே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அது போக நான் ஒரு சி ட்ராமாவோட ரீல்ஸ் மட்டும் பார்த்தேன், பார்க்கறக்கே நல்லா இருந்தது. நான் அதை உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ட்ராமா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ட்ராமா உங்களுக்கு போடுறேன்.